எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே. இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த 3 வாரங்கள் ஆண்டவரே நாங்க இப்படி கூடி தியானிக்க ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் உடைய மிகுந்த கிருபையினாலே ஜீவன் சுகம் பலன் கொடுத்து இந்த நாளிலும் நாங்கள் ஒன்று சேர நீர் உதவி செய்திருக்கிறீர். வர தடைப்பட்டிருக்கிற சிலருக்கு இருக்கிற சுகவீனங்கள் பலவீனங்கள் ஆண்டவரே சில காரியங்கள் இவைகளை நிமித்தமாய் வர முடியாமல் இருக்கிற மக்களை அடுத்த வாரத்துல நீர் அழைத்து வரும்படியாக செபிக்கிறோம். தடைகளை மாற்றும்படியாக செபிக்கிறோம். இந்நாளிலும் ஆண்டவரே நாங்க தியானிக்கும் போது எந்த விதமான டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எந்த பிரச்சனையும் வராதபடி உம்முடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. நிறைய நாட்களுக்கு பிறகு ஒன்று சேர்ப்போம். இந்த நேரத்தை இந்த கூடுமைய நீர் ஆசீர்வதியும். வர இருக்கிற மக்களை சீக்கிரமாய் அழைத்து வரோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ள வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So very happy to see you all again this evening. நாம வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். Hope God kept you all in a very happy, healthy state. I praise and thank God for that. நாம் இன்று 21ஆம் அதிகாரத்திற்குள்ளாக செல்ல இருக்கோம். இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்தே 23ஆம் அதிகாரம் வரைக்கும் கூட நாம் தியானித்தோம். அது ஒவ்வொரு தேசங்களுக்கான பாரம், தேசங்களுக்கான எச்சரிப்புகள், தேசங்களுக்கான தீர்க்க தரிசனங்கள், தேசங்களுக்கான நியாய தீர்ப்புகள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்படித்தான் இந்த 20 அதிகாரமுமே இருந்தது. 21ஆம் அதிகாரமும் அதே போலதான் 3 டிஸ்டிங்க்ட் ப்ராபசிஸ். ஒன்று பாபிலோனிய வீழ்ச்சியை பற்றி, அதுதான் முக்கியமா. அந்த 21ஆம் அதிகாரத்துல லாங் செக்ஷன் அந்த பாபிலோனிய வீழ்ச்சியை பற்றி தான் குறிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2 தீர்க்க தரிசனங்களும் ஏதோமுக்கும் அரேபியாவுக்கும் உள்ள தீர்க்க தரிசனங்கள். இந்த ஒரு இன்னொன்றையும் நம்ம கவனித்திருக்கலாம். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இஸ்ரேல் தேசத்தை சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை குறித்ததான தீர்க்க தரிசனங்களாகவே இருக்கிறதை நாம் அதுவும் பார்க்கிறோம். ஒரு வகையில இவர்கள் எல்லாருமே இஸ்ரேலுடைய வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடுகள். அடுத்ததா இந்த நாடுகளிலிருந்து நமக்கு வேதத்துல நிறைய செய்திகள் இந்த நாட்டினரை பற்றி, இந்த நாட்டின் மக்களாய் குறித்தும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பா பாபிலோன் பார்த்தீங்கன்னா அது குறித்து நமக்கு நிறைய செய்திகள் உண்டு. இங்கே உண்டு, இது இல்லாதபடி தானியேல் புத்தகத்தில் உண்டு. இப்படி நம்ம பல இடங்களில இந்த நாட்டை குறித்து வாசிக்கிறோம். ஆகவே இந்த அதிகாரத்துல முக்கியமா பாபிலோனுடைய வீழ்ச்சியை குறித்து வாசிக்கிறதா இருக்கு. முதல் வசனத்துக்குள்ளாக நாம் போகும்போது அதுல குறிக்கப்பட்ட பாபிலோன்ங்கிற பெயர் இல்லாம அங்க குறிக்கப்பட்ட ஒரு குறிப்பு என்னன்னா, கடல் வனாந்திரத்தின் பாரம் அப்படின்னு சொல்லும் போது இது பாபிலோனை குறிக்குதா அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு இருக்கு. கடல் கடல் என்று சொல்லும் போதே வேதத்துல இந்த கடலை பல இடங்களில சிம்பாலிக்கா, ஈவன் இன் தி ரெவலேஷன்ஸ், புக் ஆஃப் ரெவலேஷன்ஸ், இந்த கடல் என்பதை ஒரு சிம்பாலிக்கா ஒரு குறிப்பா அதை சொல்றாங்க. எப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விதம் a big body of water. Sea is a big body of water. ரெண்டாவது, சின்ன சின்ன நிறைய இந்த தண்ணீர் நிலைகள் ஒன்று சேரும் போது அதை கடல் என்று சொல்கிறோம். மூன்றாவதாக சிம்பாலிக்கா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய ஜனத்திரளை கடல் என்று
சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பிக் கேதரிங் ஆஃப் பீப்புள் ஆர் பிக் மாஸ் ஆஃப் பாப்புலேஷன், அதை வந்து கடல் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்க அடுத்ததா வனாந்திரம் என்று சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். வனாந்திரம், இட்ஸ் ஆல்சோ a vast land, not only a body of water but also a vast land. ரெண்டும் சேர்ந்ததுதான் பாபிலோன், அந்த நாட்டை குறித்த பாரம் என்று இங்க வாசிக்கிறோம். இதுல எப்படி வருதுன்னு சொல்லி இந்த தேசத்தை பற்றி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது கடல் வனாந்திரங்கிற ஒரு குறிப்பா அந்த தேசத்தை சொல்லியிருக்கு. இரண்டாவதாக பயங்கரமான தேசம் அப்படின்னு வசனம் சொல்லுது. மூன்றாவதாக கொடிய தேசம் என்று சொல்லப்படுகிறது. இதை குறித்து ஒரு கொடிய தேசமாய் தரிசனமாய் இதை குறித்து வருதுன்னு சொல்லி அந்த நியாய தீர்ப்பை குறித்து ஒரு பயங்கரமான ஒரு அறிவிப்பாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்திரத்திலிருந்து அது வருகிறது. இன்னைக்கு இந்த சுழல் காற்று வருகிறதை ஒரு பயங்கரமான ஒரு அறிவிப்பாக தான் பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு இந்த மாதிரி சுழல் காற்று அடிக்கடி நம்மளுடைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அமெரிக்கால, கலிபோர்னியா, அந்த மாதிரி நாடுகள்ல இந்த டொர்னாடோஸ், அதுதான் சுழல் காற்று, வேர்ல்ட் விண்ட், இது அடிக்கடி ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அது நிமித்தமாய் பயங்கர நாசங்களும் சேதங்களும் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். திடீரென்று அதுல கார்கள், வீடுகள், கட்டிடங்கள் எல்லாமே அப்படியே இடம்பெயர்ந்து தூக்கி அடிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு தான் இந்த தேசத்துக்கு வருகிறது என்று சொல்லி தீர்க்கதரிசி முதல் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். கதவு அடைச்சிருங்கம்மா. இரண்டாவதாக கொடிய தரிசனம் எனக்கு இங்கே தெரிவிக்கப்பட்டது. அதுல என்ன நம்ம பார்க்கிறோம்னா, துரோகம் பண்ணி பாழாக்குறவன் பாழாக்கி கொண்டே இருக்கிறான். ஏலாமே எழும்பு, மேதியாவே முற்றுகை போடு, அதனாலே உண்டான தவிப்பை எல்லாம் ஒழிய பண்ணினேன். இப்போ இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, துரோகம் பண்ணி பாழாக்குறவன் பாழாக்கி கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது என்ன நம்ம பார்க்கிறோம்னா, அந்த தேசத்து ஜனங்கள் இவ்விதமாய் அதிகமாய் துரோகம் பண்ணுகிறவர்களாய், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபடுகிறவர்களாய், பாழாக்குகிறவர்கள் பாழாக்கி கொண்டே இருக்கிறான் என்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். இதனால இவர்களுடைய விக்கெட்னஸ்னால, இவர்களுடைய பாவ நிலைமையினால என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தர் சுற்றி இருக்கிற அந்த நாட்டை சுற்றி இருக்கிற மற்ற நாடுகளை முற்றுகை போடு, அவர்களை வந்து அட்டாக் பண்ணு என்று சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்கறது போல நாம பார்க்கிறோம். வாட் எவர் ஐ செட் இஸ் திஸ் இஸ் வாட் சி. இதுதான் ஒரு பாபிலோன் உடைய அழகான ஒரு நகரம். இது எங்கேயும் அதுக்குள்ள நகரத்திற்குள்ளாகவே நிறைய நீர்நிலைகள் இருக்கும். இட்ஸ் சோ வெல் சப்ளைடு வித் வாட்டர். அதனாலதான் ஹேங்கிங் கார்டன்ஸ் எல்லாம் அந்த பாபிலோன்ல இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த பாபிலோனை ஒரு சிறப்பை நாம் இந்த நாட்கள்ல அந்நாட்கள்ல இருந்த அந்த நாட்டுக்கு என்ன ஒரு எச்சரிப்பு வருதுன்னு சொன்னா, கர்த்தர் ஏலாமையும் மேதியா தேசத்தையும் எழுப்புகிறார், இவர்களுக்கு விரோதமாய் வந்து அவர்களை படையெடுக்கும்படியாக. நமக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம் எங்கிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி பார்ப்போமானால், தானியல் புத்தகத்துல நெபுகாத் நேச்சார் கண்ட ஒரு சொப்பனம், அதுல ஒரு பெரிய சிலையை பார்க்கிறார். அதுல நம்ம பார்க்கிறோம், அங்க ஒரு பகுதியும் ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது என்று சொல்லி தானியல் அதை விளக்கி சொல்லுவார். அப்படி சொல்லும்போது தலைப்பகுதியை பாபிலோனுக்கு என்றும்,
தலைப்பகுதிக்கு அடுத்த மார்பு பகுதியை மேதிய பர்சியா அந்த 2 நாடுகளுக்குரியதாகவும், அதற்கு பின்பு கிரேக்கர், அதற்கு பின்பு ரோமர் என்று சொல்லி அப்படி ஒவ்வொன்றாக அதை குறித்து விளக்கம் சொல்லியிருப்பார். இப்ப அதுதான் அதை நிறைவேறுகிற ஒரு காலமா தான் இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது பாபிலோனை வீழ்த்துவதற்கென்று எழும்பக்கூடிய நாடுகள் எது என்று பார்ப்பீர்களானால் பர்சிய தேசமும் மேதியா தேசமும், மேட்ஸ் மேட்ஸ் அண்ட் பெர்ஷியன்ஸ், இவங்க 2 பேரும் தான் அதுல வந்து இப்போ இதாக போறாங்க. ஆனா இதுல நாம என்ன பார்க்கிறோம், இந்த ஏலாம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஏலாம் என்கிற பெயர் எதை குறிக்கிறது என்றால் இன்றைய ஈரானை குறிக்கிறது, அல்லது பெர்சிய தேசத்தை குறிக்கிறது. பெர்சிய தேசம்தான் ஈரான், அதுதான் ஏலாம், வேதத்துல ஏலாம் என்று இருக்கிறது. அடுத்தது மேதியா. இந்த மேதியா என்கிற பகுதி வந்து மேதியர்கள், மேட்ஸ் அண்ட் பெர்ஷியன்ஸ். தே ஒன்லி ரூல்ட் ஆஃப்டர் பாபிலோனியன்ஸ். ஸோ பாபிலோன் அரசாங்கம், பாபிலோனிய ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்த பிறகு அதை வீழ்த்தியது பெர்சியர்களும் மேதியர்களும். தானியேல் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவருடைய மகன் அவங்க ராஜ்யத்தில எல்லாம் இருந்து, அதற்கு பின்பு பெர்சிய மேதியர்கள் வந்து ஆளும்போது தரியு ராஜா, டாரியஸ் இஸ் அ மேட்ஸ் கிங், மேதிய ராஜா, அந்த ராஜா நாட்களிலுமே அங்கு அந்த நாட்டுல அவர் கவர்னரா இருந்தாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சோ வி அண்டர்ஸ்டாண்ட் பாபிலோனுக்கு அப்புறம் இந்த நாடுகள் வந்ததுன்னு. இந்த நாடுகள் சும்மா எழும்பி வரல, கர்த்தருடைய கட்டளையின்படி அது வந்தது. இதை குறித்துதான் ஏசாயா எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இதை குறித்த தீர்க்க தரிசனத்தை இந்த அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது நிறைவேறல. இவர் சொல்லும் போது அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அதற்கு பின்பு ஒரு 200 ஆண்டுகளுக்கு பின்புதான் இந்த காரியங்கள் நிறைவேறுகிறது. அப்போ இதுதான் அவர் செய்கிற அவருடைய தீர்க்க தரிசனத்தின் அர்த்தம். ஏசாயா இஸ் அ ப்ரீ எக்ஸைலிக் ப்ராஃபட். எக்ஸைலுன்னு சொன்னா சிறைப்பிடிக்கப்பட்ட நாட்கள். அப்ப அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட நாட்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி தான் ஏசாயா, எரேமியாவும் கூட. ஆனா எசேக்கியேல் வந்து சிறைப்பிடிப்பின் நாட்களிலே இருந்து தீர்க்கதரிசி. சோ இவர் வந்து சிறைப்பிடிப்புக்கு முன்பாகவே யார் வந்து சிறைப்பிடிப்பாங்க, யார் அதுக்கப்புறம் அந்த சிறைப்பிடித்த அந்த நாட்டை எப்படி வீழ்ச்சி அடை செய்வாங்கன்னு இந்த அதிகாரத்துல அவர் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். இதுதான் அந்த பெர்சிய நாடு, அன்றைக்கு இருந்த பெர்சிய நாடு. அந்த பெர்சியன் எம்பையர்ல பாருங்க, this map includes இந்தியா. பெர்சிய நாடுல அன்றைக்கு பாபிலோனும் இருந்தது, மீடியா இருந்தது, மேதிய நாடு இருந்தது, எகிப்து இருந்தது, இந்தியாவும் அதில் இருந்தது. இதற்கு இன்னொரு ஆதாரம் நமக்கு எங்க இருக்கும்னு சொன்னா, எஸ்தர் புத்தகத்துல அகாஸ்வேரு ராஜா அவருடைய ஆளுகைக்கு கீழாக இருந்த 127 நாடுகள், அதில் ஒன்று இந்தியா. அதுக்கு வேதத்துல ஆதாரம் உண்டு. முதல் வசனத்திலேயே நாம் அதை பார்க்கிறோம். அப்போ அந்த அகாஸ்வேரு ராஜா யாரு? ஒரு பெர்சியன் கிங். சோ வி அண்டர்ஸ்டாண்ட், வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற, சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் வரலாற்றிலும் ஆவிக்குரிய நிலைமையிலும் ஆதாரங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். சோ இந்த விதத்துல அது நடக்குது. சரி, இந்த தீர்க்கதரிசிக்கு காண்பித்த தரிசனத்தை, அவர் பாபிலோனுக்கு நேரிட போகிற அந்த வீழ்ச்சியை அவர் தரிசனமாய் கண்டவுடன் அவருக்கு ஒரு பயங்கர ஒரு மனதில் உளைச்சல். அந்த மன உளைச்சல் எப்படியா இருந்ததுன்னு சொன்னா, உடல் வேதனையாக அது மாறிவிட்டது. அது எப்படிப்பட்ட ஒரு வேதனைன்னு சொன்னா, கர்ப்ப வேதனை.
எல்லா வேதனைகளிலும் மிக கொடிய வேதனை வந்து கர்ப்ப வேதனைன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. இந்த காலத்துல அதை விட கொடிய வேதனைகள்லாம் நிறைய இருக்கு. ஆஹ் அஹ் க- நிறைய பேஷண்ட்ஸ் சஃபர் பண்றாங்க டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். பட் அன்றைக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய வேதனை என்று சொல்வார்கள். அந்த மாதிரி அதை வந்து இங்க குறிப்பிட்டு சொல்றாரு. எனக்கு அப்ப அந்த ஒத்த வேதனை என்னை பிடித்தது. ஏன் சொன்னா மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு அந்த தரிசனத்தை கண்டு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை கண்டதினால் நான் கலங்கினேன், கேட்டதினால் எனக்கு மன உழைவு வந்தது என்று சொல்லலாம். இன்னைக்கும் கூட நமக்கு நிறைய டிசார்டர்ஸ், தே ஆர் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ். ஒரு கிறிஸ்டியனுக்கு, ஒரு நல்ல ஆண்டவருடைய பிள்ளைக்கு இப்படி சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகிறதும், அது நிமித்தம் உடலிலே பாதிப்புகள் நேரிடுவதும் அதிகமாய் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா இதை மேற்கொள்ளக்கூடிய ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை சார்ந்து கொள்ளும் போது எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் அதை நாம் சமாதானத்தோட மேற்கொள்ள முடியும். அதனாலதான் நமக்கு நிறைய வசனங்களை நாம வாசிக்கிறோம். நீ எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யுங்க, உங்க விண்ணப்பங்களை சொல்லிருங்க. அப்ப என்ன கிடைக்கும்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆண்டு கொள்ளும். So we must learn to cast our burden unto the Lord. When we do that, we get peace that passeth all understanding. எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சமாதானம் தெய்வீக சாரால புரிந்து கொள்ள முடியாது. How can this person be so peaceful, so calm, so cool? யாரையோ இன்னைக்கு மிஸ்டர் கூல் பர்சன் அப்படின்லாம் சொல்றாங்க. But a real cool person would be a Christian, because he knows not to be perturbed, not to be worried due to the happenings around him, because he has a God who is bigger than all the problems. So that is the hope and the assurance we have. ஆனா ப்ராஃபட் அதை பார்த்த அந்த ஒரு இதுலயே அவ்வளவு தூரம் அவருக்கு மனசு கலங்கி போயிடுச்சு. அடுத்தது அவர் சொல்றாரு பாருங்க, என் இருதயம் திகைத்தது, திகில் என்னை திடுக்கிட பண்ணிச்சு, எனக்கு இன்பம் தந்த இரவு பயங்கரமாயிற்று. தூங்க முடியல அவருக்கு. அந்த அதையெல்லாம் பார்த்தா ஆல்வேஸ் நமக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கவலைகள்லாம் இருந்தா இட் வில் கெட் இட் செல்ஃப் என்லார்ஜ்ட், ஒரு ப்ளோ அப் ஆயிரும். எப்போ? இரவு நேரங்கள்ல. ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட நான் பார்த்திருக்கேன். அது வரைக்கும் கூட கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஆனா இரவு நேரம் ஆக ஆக ஒரு பயம் வரும், ஒரு லோன்லினஸ் வரும், ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அந்த டைம்ல வந்து நமக்கு இதெல்லாம் அப்படியே அழுத்தும். இட் வில் ஜஸ்ட் ப்ரெஷரைசஸ். ஸோ அத மாதிரிதான் அவருக்கு இருக்கிறது அந்த சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இங்க என்ன நடக்குதுன்னு சொன்ன, இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, இவர் தீர்க்கதரிசி இவ்வளவு கலங்கி நிக்கிறார். அந்த அவங்களுக்கு நேரிட போகிற அந்த காரியங்களை பார்த்து இவர் அவ்வளவு கலங்கி நிற்கும் போது அந்த ஜனங்கள் என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னா, பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களே எழுந்து பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள் சொல்லி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். So the people, அங்க இருக்கிற people of Babylon, they are very normal. They are not able to realize the doom that is going to happen to them. இன்னைக்கும் இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. கடைசி காலம்னு எல்லா பக்கமும் செய்திகள் வந்தாலும் அதை குறித்த உணர்வில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார், not worldly people. I'm talking about people who attend church. People who come to church are in this way only, drinking and merrymaking and having all celebrations, and in their daily routines they are so involved that they fail to realize that they are at the end time.
unaware of the intense terror about to fall on them. அதை தரிசனத்துல கண்டது அவ்வளவு தூரம் அவரை பாதிக்கப்பட்டிருக்குன்னா, அப்போ அந்த ரியாலிட்டியில எவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா அதை பற்றிய ஒரு உணர்வே இல்லாத ஜனங்களாய் அந்த ஜனங்கள் அன்றைக்கு பாபிலோன்ல இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். பாபிலோனில் மாத்திரம் அல்ல, எருசலேமிலும் அடுத்த அதிகாரத்துல பார்க்கிறோம் அப்படிதான் இருந்தாங்களாம். இன்றைக்கு நாமும் அப்படிதான் இருந்து கொண்டே இருக்கிறோம். நோவா காலத்திலிருந்து ஜனங்களை இந்த நிலைமையிலேயே பிடிப்பட்டு வைத்திருக்கிறான் சாத்தான். ஒரு காலத்தை அறிகிற அறிவு வெகு முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா டைம் இஸ் இட் செல்ஃப் இஸ் அ கிஃப்ட் டு அஸ். டைம் இஸ் அ கிஃப்ட் டு அஸ். டைம் வச்சுதான் த ஹோல் பிளான் அண்ட் வில் ஆஃப் காட் இஸ் ஹேப்பனிங். அதுதான் பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல அவ்வளவு கிளியரா சொல்லி இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் முன்னே. காலம் ஒரு மிக முக்கியமான ஒரு காலம், ஒரு ஒரு இது. அதை நாம் அறிந்து வாழ வேண்டும். காலத்தை ஆதாயப்படுத்துங்கள் சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. நிறைய பாடல்கள் காலத்தை பற்றி பாடியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயேன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அது போல காலத்தை அறிந்து வாழ்வது ஒரு பெரிய கிஃப்ட். ஒரு யாக்கோபின் கோத்திரத்தார்ல இசக்கார் கோத்திரத்தார் ஒரு ஸ்பெஷல் பீப்புள். வை they were able to understand time and they were able to understand the times and they were able to warn people. அவங்களுக்கு அந்த ஒரு கிஃப்ட் கொடுத்திருந்தாரு ஆண்டவர்னு அதை நம்ம அவங்களை குறித்து வாசிக்கிறோம். மற்ற எத்தனையோ கோத்திரங்கள்ல இந்த பர்டிகுலர் கோத்திரம் அதற்கென்று ஒரு விசேஷித்தவர்களா இருந்து ஆலயத்துல அரசாங்கத்துல அவங்க பணிபுரிந்தாங்கன்னு சொல்லி அவங்களை குறித்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு பைபிள்ல. ஸோ வி ஷுட் ஆல்சோ பி லைக் தட், பீங் அவேர் ஆஃப் த டைம். ஏன்னா கடைசி காலத்துக்கு கொடுக்குற எச்சரிப்புகளே என்ன? விழித்திரு, ஆயத்தமாயிரு, இல்ல இதுதான் நமக்கு சொல்லப்படுது. அதே சமயத்துல இன்னொரு எச்சரிப்பு என்ன? உணர்வில்லாமல் போய் இருக்காங்க, காலத்தை அறியாம இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் நிறைய வசனங்கள் எப்படி இருக்கு? வாசப்படியில காத்திருக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லியிருக்கு. அது எப்ப வருவாரோன்னு காத்திருக்கிற, வாசற்படியில நின்று காத்திருக்கிற அந்த மாதிரி ஒரு விழிப்பு. ஸோ வி ஆர் டு பி வெரி கான்சியஸ் ஆஃப் த டைம். அதுதான் இங்க நமக்கு சொல்லப்படுது. ஆனா இந்த மக்கள் வரக்கூடிய ஆபத்தை குறித்து அறியாம உணர்வற்ற நிலைமையில இருந்திருக்காங்க. இப்போ அதனாலே அவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. ஆண்டவர் என்னை நோக்கி, எந்த நிலைமையில இந்த மக்கள் இருக்காங்கன்னு சொன்னதுனால தீர்க்கதரிசி மாத்திரம் பத்தாதுன்னு சொல்லி, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். ஜாமக்காரன் சொல்லும் போது அவர் வாட்ச்மேன் இங்கிலீஷ்ல வி டிரான்ஸ்லேட். பட் நாம இங்கே சொல்ற பங்களால இருக்கிற வாட்ச்மேன் அல்ல. வாட்ச்மேன் மீன்ஸ் அந்த தேசத்துக்கே, அந்த என்டையர் சிட்டிக்கே he will be seated on a watch tower. அவன் he will be vigilant and he will watch over all the territories. யாராவது உள்ள வராங்களா, ஸ்பைஸ் வராங்களா, வேற தேசத்தார் யுத்தத்துக்கு வர்றாங்களா, அங்கே வேற நடமாட்டங்கள் இருக்கா, இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பெட்ரோலிங் ஒர்க், விஜில் ஒர்க் ஃபார் திஸ் வாட்ச்மேன். அந்த வேலையை அப்படிப்பட்ட ஒருத்தரை வை அப்படின்னு சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். ஏன்னா இவங்க அப்படி தேவர் சோ இன்சென்சிட்டிவ். இங்க இந்த வாட்ச்மேன் போய் பார்த்ததுலயே என்ன பார்க்கறான்னா, ஒரு பெரிய சேரியத்தும் ஜோடி ஜோடியா குதிரை வீரர்கள், கழுதைகள், ஒட்டகங்கள் மேல வர்றதையும் அவன் மிகுந்த கவனமாய் கவனித்துக் கொண்டே இருந்து, ஆண்டவரே, நான் பகல் முழுவதும் என் காவலிலே நின்று முழுவதும் நான் என் காவலிடத்திலே தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தை போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். அப்படின்னா அந்த வருகிற ஒரு ஆபத்து எவ்வளவு பெரிய ஆபத்து. அதனால அவனுடைய சத்தம் எப்படி இருந்துச்சா? சிங்கத்தை போல் சத்தமிட்டு. இப்போ அழுகிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸ் ஓன்ட் கிரை லைக் தட். நான் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இந்த எனி ஆக்சிடென்ட் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்ல
அல்லது even in the death so you will find them screaming to expressing their agony in that way. அந்த மாதிரி இங்க இவரு அந்த பயத்துல கத்துறார், சிங்கத்தை போல அந்த வாட்ச்மேன் கத்துறாரு. அவர் என்ன சொல்றாரு, இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். அவன் வர்றவன் என்ன சொல்லிட்டு வரான், பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடை மோதி உடைத்தார் என்று பிரதியுத்திரம் சொல்லுகிறான். என் போரடைப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன். அவங்களுடைய வெரி சிம்பாலிக் அகெயின் இந்த 10th verse, it shows the importance. அதாவது வாழ்வின் ஆதாரம் தானியம் கோதுமை, அந்த அதுக்கு அந்த மாதிரி நெருங்கின ஜனங்களாகிய இவர்களுக்கு அதை நான் அறிவிக்கிறேன் என்று அவர் சொல்வதாக நாம பார்க்கிறோம். சோ இந்த குதிரைகள்ல வர்றது, ரதத்துல வர்றது, இதெல்லாம் எதை காண்பிக்கிறதுன்னா அன்றைக்கு நிகழப்போகிற அந்த மேதிய பெர்சியர்களுடைய யுத்தத்தை தான் அங்கு ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். ஆனா அது நியர் ஃபியூச்சர்ல நிறைவேற போகுது. டிஸ்டன்ட் ஃபியூச்சர்லயும் அது நிறைவேறுகிறது, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஏன்னா ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் வெவ்வேறு காலகட்டங்களிலே நிறைவேறி கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய காலத்திலேயே சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது. அதே தீர்க்க தரிசனம் இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிறது. அதே தீர்க்க தரிசனம் இன்னும் பற்பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நமக்கு நாம் இன்றைக்கு இருக்கிற இந்நாட்களுக்கும் பின்பு வர இருக்கிற காரியங்களையும் குறிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ வெளிப்படுத்தல் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கு ஒரு தூதன் இவ்விதமாய் அங்கு சத்தமிட்டு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அந்த பகுதிகளில் பாபிலோனை எப்படி குறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வியாபார ஸ்தலமாகவும் ஒரு ஆவிக்குரிய ஸ்தலமாகவும் அதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல அங்க சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன். அந்த 2ஆம் வசனம் அதுதான் சொல்லுது. அதை ஒரு பெண்ணாக அங்க சித்தரித்து அதுல என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவள் வீழ்ந்தாள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இங்க இருக்கு 18ஆம் அதிகாரத்துல, அவள் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று என்று சொல்லி நாம அங்க பாக்குறோம். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள். அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு வீழ்ந்து போனார்கள், நஷ்டத்தை காண்கிறார்கள். கமர்ஷியல் பேபிலோன் அண்ட் ஈவில் பேபிலோன், ஸ்பிரிச்சுவல் பேபிலோன். சோ அந்த கிரேட், அதனாலதான் மகா பாபிலோன் என்று அதை குறித்து வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்படும். Not because of the expanse of the land, but because of the importance of that land. அது ஸ்பிரிச்சுவலாவும் ஒரு அடையாளமாக அது காணப்படும், ஈவிலுக்கு அடையாளமாக காணப்படுகிறது. அதனாலதான் ஒரு வேசி என்று சொல்லி ஹார்லட் அப்படின்னு அந்த நகரத்துக்கே பெயர் வச்சிருக்கு. சோ அந்த அப்படின்னா என்ன, நமக்கு இதுல இருந்து என்ன, what do we understand? In that place there was all kind of misdeeds, evil deeds, wickedness. அதுதான் அங்க நடந்திருக்கு. அதனாலதான் it is called as place of demons, a dwelling place of demons, a prison for every foul spirit, a cage for every unclean and hated bird. அப்போ அந்த மாதிரி அருவருக்கத்தக்கதான ஒரு நகரமாய் அந்த நகரம் இருந்தது. அது வீழ்ந்து போகிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இந்த வீழ்ச்சி, இவர் குறித்த வீழ்ச்சி அது 200 300 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடந்தது.
இன்னும் அது திரும்பவும் நடக்க இருக்கிறது. வருகிற நாட்கள்ல அது நடக்கிறது. அப்போ வர்ற நாட்கள்ல அது பாபிலோனை தான் குறிக்குதா? இனி வெளிப்படுத்தல் விசேஷத்துல அந்த வரும் நாட்கள் எதை குறிக்கிறது? அது ஒரு வேர்ல்டு சிஸ்டம், த வேர்ல்டு சிஸ்டத்தை அது குறிக்கிறது. அந்த வேர்ல்டு சிஸ்டம் இன்னைக்கு எப்படி நிலைமையில இருக்குன்னு சொன்னா, ஆவிக்குரிய நிலைமையில மிகவும் அசுத்தமான அருவருப்பான ஒரு சூழ்நிலையிலும், வியாபாரத்துல கமர்ஷியல் எக்கனாமிக்கல் வேர்ல்டு சிஸ்டத்திலையும் இன்னைக்கு எல்லா வர்த்தகங்களிலும் எல்லா விதமான நடைபெறுகிற அனைத்து ஊழல்கள் எல்லா காரியங்களும் அனைத்தையும் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரே வேர்டு கிரேட் பாபிலோன் அப்படின்னு வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். சோ அன்றைக்கு நடந்த அதே ஒரு பயங்கரம் இங்கேயும் நடக்க இருக்கு. இங்க ஆனா ஒரு வித்தியாசம், அங்க மேதிய பெர்சியர் அந்த வீழ்ச்சியை கொண்டு வந்தார். கர்த்தர் சில சில சமயம் டைரக்டா அட்டாக் பண்ணுவாரு, டைரக்டா அவர் பனிஷ் பண்ணுவாரு. ஒரு சில சமயம் இவரே எதிர்பார்க்காத இவரை போலவே இருக்கக்கூடிய இன்னொருவரை கொண்டே நடத்துவார். பாபிலோனியர்களே ஒரு பயங்கரமான மக்கள். ஆனா அந்த பாபிலோனியரை வீழ்த்தும்படியாக மேதிய பெர்சியரை எழுப்பினார். சோ அப்படி ஒன் டைரண்ட் பீயிங் destroyed by another tyrant. God will raise another tyrant and destroy the other person. So அந்த மாதிரி கர்த்தர் இடைப்படுகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். So here the difference is the Lord will strike the world system. அங்க மேதியரும் பெர்சியரையும் கொண்டு தாக்கினார், இங்க அவரே டைரக்டா தாக்குவார். அப்ப எவ்வளவு பயங்கரமா இருக்கும், கர்த்தரின் கையில விழுகிறது எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு சொல்லி நாம் அறிவோம். சோ இந்த மக்களும் அப்படியாக ஒரு வீழ்ச்சியை சந்திப்பார்கள். ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த மக்களுடைய மனநிலை அன்றைக்கு எப்படி இருந்தார்களோ அதே போலதான் இன்றைக்கும் உணர்வற்ற ஒரு நிலைமையில இருக்கு. ஏன்னா பிசாசின் நோக்கமே கர்த்தருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் முறியடிப்பது. என்ன அவர் செய்கிறாரோ அதற்கு அகெயின்ஸ்டா இவங்க செய்யும். So when God wants to save people, he wants to deceive them and bring them into his domain. அதுதான் இவனுடைய வேலை. அப்போ இப்ப இவங்க என்ன செய்யறான், அந்த என்டர்டெயின்மெண்ட்ல, அந்த ஒரு செக்ஷுவல் பிளஷர்ஸ்ல, அந்த ஒரு கமர்ஷியல் லக்ஸுரியில, அந்த வேர் பீப்புள் கேன் ஃபர்கெட் அபவுட் காட், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை. அதுதான் இந்த பாபிலோனிய நிலைமை. அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு போறான். அதனால இவர்கள் அதற்கு இணங்கினதினாலே கர்த்தர் அவர்களை அடிக்கிறார். சரி, இப்போ 11th and 12th verse இங்க என்ன பார்க்கணும்னா, தூமாவின் பாரம், அதாவது டோமஸ், அதாவது சேயிலிருந்து இதெல்லாம் சுற்றி இருக்கிற நாடுகள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாடு. அதுக்கு என்னன்னு சொல்லலாம்னா ஏதோம் என்று சொல்லலாம். அப்படி அந்த நாட்டில இருந்து ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, ஜாமக்காரன் விடியற் காலமும் வருகிறது ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி கேளுங்கள் என்று சொல்கிறார். இது ஒரு நமக்கு செய்தி. சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் இல்லையா, பகற்காலம் இருக்கிற வரைக்கும் நாம என்ன செய்யணும், வேகமா செய்யணும். ஏன்னா சீக்கிரமா இரவு வரப்போகிறது. அப்படின்னா ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு நாட்கள் வருகிறது, நேரம் வருகிறதுங்கிறத அறிவிக்கிறது. அதுதான் இங்கேயும் விடியற்காலம் வருகிறது, ஆனா ராக்காலமும் வருகிறது. அதனால கேட்க மனதானால், இதேவே தான் நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்துல நம்ம அடிக்கடி வாசிப்போம். என்ன, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன், இப்படின்னே தான் ஒவ்வொரு எச்சரிப்புலையும் பார்ப்போம். ஸோ இட் இஸ் அவர் டியூட்டி டு be sensitive to the warnings given. So இது இந்த ஏதோம் நாட்டுக்கு கொடுக்கப்படுகிற இன்னொரு பெயர். டோமஸ், சேர், இதெல்லாம் அங்க செயற்குடிகள், இவங்கெல்லாம் ஏதோம் நாட்டில் சேர்ந்தவர்கள். சரி, இந்த ஏதோம்னா யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறபடி
ஏதோம் என்றால் சிவப்பு. சிவப்பு சிவப்பு நிறம் கொண்ட முடி, அவங்க முடி எல்லாமே சிவப்பு கலரா இருக்கும், சிவப்பு நிறமா இருக்கும். இவ்விதமாய் யார் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் தகப்பனாய் ஏசா, யாக்கோபின் மூத்த குமாரன் ஏசா. ஐம் சாரி, ஆமா, யாக்கோபின் மூத்த சகோதரன் ஏசா. அவன் அவனுக்கு இந்த இந்நிறம் இருந்தது, அவனுடைய முடியெல்லாம் அப்படி சுட்டையா இருந்தது, நிறைய முடி இருந்தது, அவன் ரோமம் இருந்தது அவனுடைய உடலின் மேல, அதெல்லாம் சிவப்பு நிறமா இருந்துச்சு. அந்த வம்சத்தார் எல்லாருமே அது மாதிரியே தான் இருப்பாங்க. அந்த சேயீர் மலை எல்லாமே இந்த தேசத்துக்கு சேர்ந்தவர்கள் தான், இந்த குடிகளை சேர்ந்தவர்கள். இவர்கள் இவர்களுக்கும் வரப்போகிற அந்த நியாய தீர்ப்பு பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதாவது இது எப்படி இருக்கும்னு சொன்னா, இரவு நேரத்திலே நேரிடுகிற பயங்கரங்கள். இரவு நேரத்துல என்ன ஒரு பிரச்சனை கலவரம் வந்தாலும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. there will be lot of confusion and chaos. என்ன நடக்குதுன்னே தெரியாது, யார் யாரை அடிக்கிறாங்கன்னு தெரியாது, எது என்ன கொள்ள போகிறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை இரவு நேரத்தில் ஏற்படும். அந்த விதமா இவர்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு இருக்கும்னு சொல்லி பாக்குறாங்க. ஒரு புல்டிமான்ற ஒரு பெரிய கமெண்டேட்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த இதை குறித்து பேசுகிறவர்கள் எல்லாருமே ஒரு பெரிய, இந்த சின்ன வார்த்தைகள் அவ்வளவு பெரிய ஒரு பாரத்தை கொடுக்குது, அந்த அளவுக்கு அவங்களுடைய நியாய தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறதாக நாம பார்க்கிறோம். அந்த ஏதோமியருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு இது நியாய தீர்ப்பு உண்டு. இந்த ஏதோமியர்களை குறித்து இன்னும் ஒரு முக்கியமானது என்னன்னா, இவங்க எல்லாம் நல்ல ஃபார்ட்டிஃபைடு சிட்டிஸ்ல இருக்கிறவங்க, மலைகளை குடைந்து மலைகளிலே இருக்கிறவர். அவங்களுக்கு என்ன ஒரு பெருமைன்னா, எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது, ஏன்னா முதல்ல மலை மேல ஏறி வந்து எங்களை தாக்குறதுக்குள்ளேயே நீ டயர்டாகி செத்து போயிடுவ. அப்படி ஒரு பயங்கரமான மலைக்குள்ள குடைஞ்ச ஒரு இடங்கள்ல அவங்க வாழ்றாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பெட்ராங்கிற ஒரு நகரம் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நகரம், அந்த ஏதோமியருடைய முக்கியமான நகரம். இரண்டாவதா அந்த ஏதோமியருக்கு இன்னொரு இது என்னன்னா, they are all very wise people. They are rich people. They are very safely protected and they are very wise. இது எல்லாவற்றையும் தகர்த்து போட போகிறார் நம் ஆண்டவர். சோ அதைத்தான் அவங்களுக்கு நேரிட இருக்கிற அந்த காரியம் அவ்வளவு பயங்கரமா இருக்குமே அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி உரைக்கிறத பார்க்கிறோம். தீர்க்கதரிசியுடைய தரிசனத்தை அந்த காவல்காரனும் எதிரொலிக்கிறான். இன்னும் நாம இங்க என்ன பார்க்கிறோம்னா, மூன்றாவது பகுதியாக அரேபியா. இன்னைக்கு ஒருவேளை சவுதி அரேபியான்னு தான் நம்ம அடிக்கடி சொல்றோம், அரேபியான்னு நம்ம நிறைய சொல்லிக்கலாம். ஆனா அந்நாட்கள்ல இது எல்லா பகுதிகளும் ஒன்று சேர்ந்து அரேபியா. இன்னைக்கு குட்டி குட்டி நாடுகள்லாம் நாடாயிடுச்சு, கத்தார், குவைத், இப்படின்னு பிரிஞ்சுக்கிச்சு. ஆனா அன்னைக்கு அதெல்லாம் சேர்ந்து அரேபியா அப்படின்னு இருந்துச்சு. அங்க பாக்குறோம் கான்ஸ்டன்ட் ட்ரைனஸ், ஏன்னா டெசர்ட். சோ அவங்களுக்கு தாகம், தண்ணீர் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஒரு பாபிலோனை பார்த்தோம், பாபிலோன்ல ஒரு சிட்டிக்குள்ளையெல்லாம் தண்ணி இருக்கிறத பார்த்தோம். இப்ப இங்க என்ன பார்க்கறோம்னா, பயங்கர வனாந்திரத்தை பார்க்கிறோம், ட்ரைனஸ், டெசர்ட் கண்டிஷன். இப்போ இவங்களுக்கு தேமாதேசத்தின் குடிகளே, நீங்கள் தாகமா இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் கொண்டு போய், தப்பியோடுகளுக்கு அப்பம் கொடுக்க எதிர்கொண்டு போங்க. ஏன்னா அவ்வளவு பயங்கர நிலைமை அவங்களுக்கு நேரிடும், பஞ்சம் நேரிடும், தண்ணி இல்லாத ஒரு நிலைமை வரும், வறட்சி இருக்கும், drought and famine and pestilence will be there. Is it not the sign of the end times? The same thing happens then also. அவர்கள் பட்டயங்களுக்கும் உருவின கட்கத்துக்கும் நாணேற்றின வில்லுக்கும் யுத்தத்தின் கொடுமைக்கும் தப்பி ஓடுகிறார்கள்.
ஆண்டவர் என்னை நோக்கி, ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த ஒரே வருஷத்திலே கேதாருடைய மகிமை எல்லாம் அற்றுப்போம். கேதாருங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், நொமேடிக் பீப்புள் இன் அரேபியா. கேதார் புத்திரராகிய பராக்கிரம வில்வீரரின் தொகையில் மீதியானவர்கள் கொஞ்ச பேராய் இருப்பார்கள் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதை உரைத்தார். பாருங்க, ஐசையா நெவர் ஃபெயில்ஸ் டு மென்ஷன் அபவுட் த ரெமனன்ட்ஸ். இவ்வளவு ஜட்ஜ்மெண்ட்ஸை பத்தி பேசுறாரு. இவ்வளவு வித்தியாச வித்தியாச குரூப்புக்கு நேரிட போகிற தீர்க்க தரிசனங்களை எல்லாம் சொல்றாரு. அதை எல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தையில முடிக்கிறாரு, அதுல மீதியானவர்கள் கொஞ்சம் பேராயிருப்பார்கள் என்று அவர் சொல்றார். ஸோ இப்ப இங்க அரேபியன்ஸை பற்றி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா, அவங்க அன்றைய நாளிலும் சரி இன்றைய நாளிலும் சரி அவங்க எல்லாம் இப்படி கேரவன்ஸ்ல கேரவன்கிற அந்த மொபைல் டென்ஸ், மொபைல் கூடாரங்கள்ல வாழ்கிற மக்கள், அவர்கள் வனாந்திரத்தில வாழ்பவர்கள். அவர்களுக்கு தாகமும் பசியும் ஒரு பெரிய சேலஞ்ச். உணவும் தண்ணீரும் அவர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். போகிற இடங்களெல்லாம் அவங்களுக்கு தண்ணி வேணும் அல்லது உணவு வேணும் அந்த மக்களுக்கு. இதற்காகவே அவங்க குட்டி குட்டி யுத்தங்கள் செய்துக்கிட்டே இருக்கணும். அங்க கிடைக்கிற ஒயாசிஸ் சுத்தி சுத்தி தான், ஒயாசிஸ்னா வனாந்திரங்கள்ல இருக்கக்கூடிய நீரூற்றுகள், அந்த அப்படிப்பட்ட இடங்கள்ல தான் தண்ணி கிடைக்கும். ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் இவங்களை உள்ள விட மாட்டாங்க, இவங்களுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டாங்க. அன்றைக்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதுதான் அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி அமலேக்கியரை கடைசி வரைக்கும் கர்த்தர் அவர்களை பழி வாங்கும்படியாக சவுலுக்கு, தாவீதுக்கு எல்லாருக்குமே அவர் அது ஒரு கட்டளையா சொல்லியிருந்தார். அது போல இவங்களும் ஒவ்வொரு இடத்துக்கும் யுத்தம் செய்யணும். யுத்தம் பண்ணி அங்கிருந்து கொஞ்சம் தண்ணி எடுக்கணும், உணவு கிடைக்கணும். அப்படி இதேதான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலாவே இருந்துச்சு. அப்போ அவங்க எப்படி ஒரு கூலிக்காரன் தன்னுடைய வேலைக்காரன் ஒரு கூலிக்காக காத்திருப்பானோ, இப்பெல்லாம் வேஜஸ் வீக்லி வேஜஸ், ஒருவேளை அன்றைக்கு இயர்லி வேஜஸா இருந்திருக்கும். நமக்கு மந்த்லி சேலரிஸ் இருந்தது, அவர்களுக்கு இயர்லி வேஜஸ். ரொம்ப கொடுமை இல்லை, ஒரு வருஷம் பூரா வேலை பார்த்து தான் உங்களுக்கு ஒரு சம்பளத்தை வாங்க முடியும் போல. அப்படி அவன் எப்படி அதற்கு காத்திருப்பானோ அந்த மாதிரி இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் காத்திருப்புகளும் இருக்கும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, இன்னும் விவரமா இந்த இடத்துல சொல்றது என்னன்னா, அவர்களுக்கு நேரிடுகிற பூம், அவர்களுக்கு நேரிடுகிற பால், இதை பற்றி தான் அவர் அங்க சொல்லுவதாக பார்க்கிறோம். பட் அபவ் ஆல் திஸ், ஹூ இஸ் இன் கண்ட்ரோல்? காட் இஸ் இன் கண்ட்ரோல். அதனாலதான் இந்த கேதார் இனத்தாரை பற்றி இந்த இடத்துல அவர் குறிப்பா சொல்றாரு. எத்தனையோ பேர் இருக்கும்போது இந்த கேடரைஸ பத்தி ஏன் சொல்றாருன்னா, இட் இஸ் a nomadic tribe, but a small remnant is there which escaped the judgment. So that is what he wants to mention here. இதை நாம் 21ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். 22ஆம் அதிகாரம், நான் ஏற்கனவே சொன்னபடி 23 அதிகாரம் வரைக்கும் தேசங்கள் குறித்த வாரத்தையும் எச்சரிப்புகளையும் பார்க்கிறோம் என்று நான் சொன்னேன். இங்கேயும் அதேதான். இப்போ 22ஆம் அதிகாரத்துல, 21ஆம் அதிகாரத்துல 3 தேசங்களுக்கு எச்சரிப்பை பார்த்தோம்: பாபிலோன், ஏதோம், அரேபியா. இப்ப 22ஆம் அதிகாரத்துக்குள்ளாக வரும்போது இங்கே முக்கியமாய் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் எச்சரிப்பு யாருக்கென்று நாம் இதை பார்த்த உடனே நம்ம எல்லாரும் சொல்ல முடியும், இது எருசலேமுக்கான தரிசனம், எருசலேமுக்கான எச்சரிக்கை. ஆனா அந்த முதல் வசனத்துல நாம பாக்குறோம், எருசலேம்ங்கிற வார்த்தை இல்லை, அதற்கு பதிலா ஒரு நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க, த வேலி ஆஃப் விஷன்.
எருசலேமை வேலி ஆஃப் விஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர்ல அது குறிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம். So it is a place where God revealed his will. It's a place where God revealed his plan to his people. அந்த இடத்துல அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு இந்த அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம். ஏன் இவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு, ஏன் இவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு அப்படின்னு பார்த்தா 3 முக்கிய காரணங்கள் இந்த மக்களிடத்தில் காணப்படுகிறது. அது இன்றும் காணப்படுது. அன்றைக்கு மாத்திரம் அல்ல, 3000 ஆண்டுகள் ஆயிட்டும் இன்றைக்கும் அது காணப்படுகிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை, குருட்டாட்டம், சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு டிசர்ன்மெண்ட் இல்லை அவங்களுக்கு. இரண்டாவது, அதனாலதான் மேசியாவையே கண்டுக்காம இருக்காங்கல்ல. இரண்டாவது, காம்ப்ளசன்சி, எல்லாவற்றை குறித்தும் ஒரு மிதமான மந்த நிலைமை, ஒரு ஷார்ப்னஸ் இல்லை, வெரி லெத்தார்ஜிக், ரொம்ப ஸ்டாக்னன்ட் லைஃப். மூணாவது, மிஸ்கவர்னன்ஸ், அவர்களுடைய அரசாங்கமும் அரசியலுமே சரியான பாதையில் அந்நாட்களிலே இல்லை. ஏசாயா நாட்கள்ல மிகவும் அது பிரபலண்டா இருந்தது. இந்த 3 காரணத்தினாலதான் அன்றைக்கு ஏசாயா மூலமா கர்த்தர் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். ஒருவேளை இன்றைக்கும் அது பொருந்தும், அவர்களுக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். நம்ம எப்பவுமே எதையோ ஒரு வரலாறு படிக்கிற மாதிரி வேதத்தை படிக்க கூடாது. ஒவ்வொரு வசனமுமே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, திருஷ்டாந்தங்களாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், பட் தட் ஷுட் ஆக்சுவலி stir us. It should create a sensitivity in us so that we will know. It apply பண்ண நாம பழகிக்கொள்ள வேண்டும். இப்போ அந்த தேசத்துக்காக இந்த 3 காரணத்துக்கும் 15ஆம் வசனத்திலிருந்து அவர் குறிப்பிட்ட மனுஷர்களுக்காக பேசுறார். இந்த அதிகாரத்துல முதல் 14 வசனங்கள் எருசலேமுக்கான எச்சரிப்பு. 15லிருந்து கடைசி வசனம் வரைக்கும் 2 மனிதர்களை குறித்து கொடுக்கப்படுகிற காரியம். ஒன்று, ஒரு ராங் பர்சன், அடுத்தது ஒரு ரைட் பர்சன். ஒரு ராங் பர்சனோட மிஸ்டீட்னால அவருக்கு கிடைக்கிற ஜட்ஜ்மெண்ட், அடுத்த ரைட் பர்சன்னால அவர் மூலமா கிடைக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள். இதுதான் இந்த அதிகாரத்துல பார்ப்போம். அந்த 15ஆம் வசனத்துல இருந்து இந்த ராங் பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஷெப்னா அப்படிங்கிற ராஜாவின் உதவியார். ரைட் பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலியாக்கீம் என்கிற ஒரு பர்சன். இவங்க 2 பேருமே ராஜாவுக்கு உதவியாட்களாய் இருந்தவர். they were servants to the king. இந்த எலியாக்கீம் ஒரு காமன் நேம். இது யோசியாவுடைய குமாரன்லாம் நம்ம நினைச்சிடக்கூடாது, ராஜான்னு நினைச்சிடக்கூடாது. இது ஒரு ராஜாவின் வேலையாள், கில்கியா என்கிற ஒரு மனிதனுடைய மகன். சரி, இப்போ இதுல முக்கியமா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் டுடே when you have problems, where do you turn to for solution? Where do you go for dependence? Where do you go for the answer? இதுதான் இந்த சாப்டருடைய முக்கியமான ஒரு காரியம். அதற்காகத்தான் இந்த எருசலேமை வேலி ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா எச்சரிப்புகளையும் தரிசனங்களையும் அலட்சியப்படுத்தின ஒரு நகரம் எருசலேம். அதுதான் அங்க சொல்லப்படும். எவ்வளவு பாருங்க, எருசலேமுக்கு எவ்வளவு முக்கியத்துவம். ஈவன் டுடே ஸ்பிரிச்சுவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜனங்கள் எல்லாரும் இதைக்காக அதிகமா பேசுறதும் ஜெபிக்கிறதும், எருசலேமுக்காக ஜெபியுங்கள்னே சொல்லப்பட்டிருக்கிறதும் எல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா பிகாஸ் காட் நோஸ், அன்றும் சரி இன்றும் சரி, தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டதும் போதும், இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னான இந்நாட்களிலும் சரி, நாம் பார்க்கிற ஒரே காரியம், they were so ignorant of God's
word, God's warnings, God's instructions, and they lost their vision. That's spiritual blindness. They are experiencing only spiritual blindness. அதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மந்த நிலைமை. Because they are already blessed, God is always blessing them. They take everything for granted. They get everything what they want. So they become so complacent. And above all that, they are ruled by not right people. So misgovernance. So இது இந்த 3 ரீசன்னாலதான் அந்த எருசலேமுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பாத்தீங்கன்னா தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். இந்த எருசலேமுக்கு இன்னொரு பெயர் கூட ஜாயன் சொல்லுவாங்க. நமக்கு நல்லா தெரியும் இந்த எருசலேம் சிட்டியை சுற்றி மலைகள் தான் இருக்கு. இது ஒரு வேலியில இருக்கிற மாதிரி, இதுவே கொஞ்சம் ஒரு உயரமான ஒரு மலையில, ஆனா இதை காட்டிலும் உயர்ந்த மலைகள் சுற்றி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன? இன்டைரக்டா சொல்றாரு. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, அதனால ஜனங்கள் அந்த ஊரை விட்டு ஓடி போய் எல்லாம் மலைகள்ல போய் குடியிருக்க போறாங்க. Is it not something similar to what we read in Revelations? 6ஆம் அதிகாரத்துல எல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? பணக்காரங்க அநேகர் என்ன செய்யறாங்க? நாட்டை விட்டுட்டு ஓடி போய், வீட்டை விட்டுட்டு ஓடி போய் மலைகளில போய், மலைகளே எங்களை மூடிக்கொள்ளுங்கள்னு சொல்லுகிற நாட்கள் வரும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரிதான் அந்த சூழ்நிலை அப்பவே நடந்திருக்கு. சந்தடிகளால் நிறைந்த ஆரவாரம் பண்ணி கழிகூர்ந்த நகரமே. ஏன்னா எருசலேமுக்கு சந்தடி இல்லாத நாளே கிடையாது. எருசலேம் அமைதலா இருந்த நாளே கிடையாது. Lot of people come and go, floating population. டூரிசம்னு இன்னைக்கு போறாங்க. அன்றைக்குமே யுத்தத்திற்காக, வியாபாரத்திற்காக எகிப்திலிருந்து அசீரியா வரைக்கும் மக்கள் எல்லா நாடுகளிலும் இருந்து நாமளே பார்த்துட்டே வரோம். ஒரு 7-8 நாடுகளை பற்றி நாம் படிச்சுட்டோம். அத்தனை நாடுகள்ல இருந்து ஜனங்கள் இந்த எருசலேம் வழியாவே தான் போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. லிட்டரலி those people are longing for peaceful days. அதனாலதான் எருசலேமின் சமாதானத்திற்காக நாமளே ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கும். அவங்களுக்கு சமாதானமே கிடையாது. They can never live in peace. They were all longing for peace. War situationே தான். ஆனா அதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அங்க ஒரு வசனம் பார்க்கிறோம். அதுல உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையுண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததும் இல்லை. You see, அங்க people they die not because of war, not because of sword, but because of drought, famine, pestilence. இதனால அங்க நிறைய பேரு மரித்தார்கள் என்று சொல்லி அந்த 2ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். சரி, நமக்கு டைம் ஆச்சு. இதோடைய மீதி காரியங்களை நாம அடுத்த வாரம் எருசலேமுக்கு இருக்கக்கூடிய கர்த்தர் அன்றைக்கே கொடுத்த ஒரு தரிசன எச்சரிப்பை வரும் வாரத்திலே நாம் பார்க்கலாம். ஆனா என்ன மனசுக்கு ஒரு சோர்வு உண்டாகுதுன்னா, இந்த ஜனங்களுக்காக வேண்டே அவர் அந்த இடத்திலேயே பிறந்து அதற்காகவே அந்த இடத்துக்கே வந்தவர்களும் அதை குறித்து அங்க நம்ம வாசிக்கும் போது, அவர்களை குறித்து வாசிக்கும் போது அவர்களுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமா இருந்தது. ஒரு பக்கம் அவங்க அப்படி இருந்தாங்கன்னு நம்ம வருத்தத்தோட பாரத்தோட நம்ம ஃபீல் பண்றோம். அதே சமயத்துல இன்றைக்கு நாமும் ஒரு பக்கத்துல அந்த உணர்வும் வந்துகிட்டே இருக்கு. No way we are different from what those people in Jerusalem were. We are also complacent in many of the spiritual aspects. We are not zealous. We are not active. We don't want to go stand in the front line. We are still hesitating. We are still frightened. நம்ம இடத்துல இப்படி எல்லாம் சில காரியங்கள் இன்னும் இருக்கு. And sometimes we are spiritually blind also. We are not able to discern which is right and which is wrong.
இன்னும் போக போக பயங்கரமான சூழ்நிலைகள் வருது. பயங்கர டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், or a lot of dependence on things other than God. You would be forced to do so. Maybe our generation may not fall into this trap much, but our younger generation, I have the bad burden only for the younger generation. Really, they have to fight and stand for God, stand and depend on God. அந்த டிபெண்டன்ஸ் இருக்கணும். அதுக்கு நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஏன்னா எல்லாம் அவங்களுக்கு ஈஸியா போயிடும். அவங்களுக்கு எதுனாலும் ஈஸியா கிடைக்குது. எதையும் அவங்க சாதிச்சிட முடியும். Because they have all, only thing they need is a slight a skill which they can easily develop. Then they don't need God at all. அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. வர முடியும். ஆகவே நாம் அதிகமாக ஜெபிக்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய எச்சரிப்பாய் ஆண்டவர் இந்த இந்த குறிப்புகளின் மூலமாக, இப்படிப்பட்ட தேசங்களின் மூலமாக நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்படுகிறார். நாமும் அவருக்கு செவி கொடுத்து அந்த காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருப்போம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, கொஞ்சமான பேராய் நாங்கள் இருந்தாலும் இந்த கொஞ்சமான பேரை குறித்து தான் நீர் அதிக முக்கியத்துவம் கொண்டவராய் இருக்கிறீர் சுவாமி. இவர்களை கொண்டே உடைய திட்டங்களையும் சித்தத்தையும் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். அப்படியாக நாங்களும் காணப்பட இந்த நாளில எங்களை நினைத்தருள் நீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. தாப்பனே, வசனங்களின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக இடைப்படும் எங்களோடு பேசினீர். நன்றி செலுத்துகிறோம். உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களில் காணப்படுகிற ஒரு தேக்க நிலைமை, ஒரு மந்த தன்மைகளை எடுத்து போறோம். டேக்கன் ஃபார் கிராண்டட்ங்கிற ஆட்டிடியூடை எடுத்து போறோம். ஓவர் கான்பிடன்ஸை எடுத்து போறோம் சுவாமி. தாப்பனே, அங்க எப்பொழுதும் ஆல்வேஸ் ஹெல்ப் அஸ் டு பி ஹம்பிள், ஹெல்ப் அஸ் டு பி டிபெண்டிங் ஆன் யூ லார்ட். அது அப்பதான் எங்களுக்கு அது வரும் சுவாமி. எங்களில் கொஞ்சம் கூட ஹியூமிலிட்டி குறைஞ்சிருச்சுன்னா ஆண்டவரே, நாங்க உங்கள்ட டிபெண்ட் ஆகாம போயிடுவோம் தகப்பனே. ஹெல்ப் அஸ் நாட் டு லீன் ஆன் அவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். ஹெல்ப் அஸ் டு ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் யூ லார்ட். So that you will show us the right way, God. அதுக்காக நாங்க உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு அந்த கிருபைகளை தாரும். எங்க குடும்பங்களை அப்படி ஆசீர்வதியும், திருச்சபைகளை ஆசீர்வதியும். நாங்களும் இந்த சமுதாயத்துல அப்படிப்பட்டவர்களாய் வாழ, நல்ல முன்மாதிரிகளாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த தேசங்களின் மூலமாக அநேக எச்சரிப்புகளை எங்க வாழ்க்கைக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீர் பேசுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாப்பனை தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஸ்டடியை நடத்த நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து நடைபெற, தடையின்றி நடைபெற எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So thank you everyone. God bless you. Remember to come next week also and in the subsequent weeks. God bless you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. லதாவா? ஆமா மேம். சாரி, என் போன்ல இது பண்ண ட்ரை பண்றேன், கிடைக்கல. அதனாலதான் வேற போன்ல. Okay, okay. No problem. Very happy that you okay. Okay, okay. Thank you, ma'am. God bless you. God bless you.